இன்றைய வேத வசனம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. எல்சடாய், ஆண்டவருடைய பேர்களில் எல்சடாய் என்ற பெயர் சற்று வித்தியாசமானது, ஆச்சரியமானது. தாயை போன்று நேசமுடைய கர்த்தர் என்பது இந்த பெயரில் உண்டாகி இருக்கிறது. எல்சடாய் தேவனின் பொதுவான தன்மையையும் வல்லமையையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. எல்லாவற்றிலும் அவரே போதுமானவர், அவர் ஆசீர்வதிப்பவர், அவர் காப்பவர், நம்மை வலிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தாய் தன் குழந்தையை தன் மார்போடு அணைத்து கொள்ளும் போது குழந்தையின் பயம் கவலை எல்லாம் ஓடிப்போய் அது ஆறுதல் அடைகிறது. தாயின் பாலில் நோய் கிருமிகளை எதிர்க்கக்கூடிய இயற்கையான பலனும் குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தும் அடங்கி இருக்கின்றன. தாயின் மார்பில் சாய்ந்திருக்கும் குழந்தை தன் பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் தாயின் மேல் வைத்துவிட்டு அமைதியாக நிம்மதியாக இளைப்பாறுகிறது. கர்த்தரும் தாயை போன்று அன்புடையவர், தகப்பனை போன்று எங்களை கைவிடாதவர். அவர் அன்போடு கூட எங்களை சேர்த்து கொள்ளுகிறவராய் அணைத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். தாயின் கற்பத்திலேயே அவர் உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார். தாவீது சொல்லுகிறார், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று கர்த்தரை சோஸ்தரித்து மகிமைப்படுத்துகிறார். தாய் ஒருபோதும் தன் பாலகனை மறப்பதில்லை. அவள் எண்ணமெல்லாம் குழந்தையின் மேலேயே இருக்கும். அவள் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் அவள் உள்ளமெல்லாம் குழந்தை மேலேயே இருக்கும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அப்படியாக பார்த்து கொள்ளுகிறார். அவ்வளமாய் அவர் உங்களை நேசிக்கிறார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்கள். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய அன்பு தேவனுக்கு உங்கள் மீது. அவருடைய வழியில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. எல்சடாய், உண்மையுள்ள தெய்வத்தை நாங்கள் ஆராதிப்போமா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா.